Taste the Daily. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் உயிரிழந்தார். திருநெல்வேலி நோக்கி சென்ற அரசு பேருந்து புதிய கோட்டையில் இருசக்கர வாகனத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த பாலகிருஷ்ணன் என்பவர் மீது மோதியது. இந்த விபத்தில் முதியவர் உயிரிழந்த நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மன உளைச்சலில் பணியாற்றுவதால் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பது அடிக்கடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை புப்பிலிப்பாளையத்தில் தூய்மை பணியாளர்களை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்ய வைத்த அதிகாரிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் கடுமையாக எச்சரித்தார். பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்து கொண்டிருந்ததை நேரில் பார்த்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியில் ஈடுபடக்கூடாது என அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். ஈரோடு அருகே சாலையோரம் இளநீர் கடை வைத்திருந்த மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்டு தர மறுத்ததால் நெடுஞ்சாலைத்துறையினர் மூலம் இளநீர் கடையை அகற்றியதாக மேயரின் உதவியாளர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொல்லம்பாளையம் சாலையோரம் இளநீர் கடை வைத்திருந்த சுலோச்சனாவிடம் மாநகராட்சி மேயர் நாகரத்தினத்தின் உதவியாளர் சாந்தி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதற்கு அவர் தர மறுத்துள்ளார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அதிகார மமதையில் ஆளும் கட்சியினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. லஞ்சம் கேட்டாங்க, நான் கொடுக்க முடியல. ஒரு இளநீ கேட்டாங்க, கொலையாக கொண்டு போய் கொடுங்கன்னு, அதையும் கொடுக்க முடியல. நான் சோத்துக்கே வழி இல்லைங்க சார். எனக்கு பொறுத்து இந்த வீட்டில் மேயருக்கு பிஎம்ங்களாம்மா வர மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் வழி இல்லைங்க சார். எனக்கு வந்து வீடு பார்க்க சொல்லு சார். வீடு எப்படி இருக்குது, தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க சார். நீங்கள் வாடகை கொடுக்க முடியல, இது வெட்டவும் முடியல. நேற்று அந்த அளவுக்கு இருந்தது என்ற பொழப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் சாலையை ஒட்டி மின்கம்பம் சாய்ந்து மின்கம்பிகள் தாழ்வாக செல்லும் நிலையில் முசரத் நகரைச் சேர்ந்த நதீம் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது தாழ்வாக சென்ற மின்கம்பியில் இருந்து மின்சாரம் தாக்கி நதீம் பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் மின்துறை அதிகாரிகள் மின்கம்பங்களை சீரமைக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். நீலகிரியில் நிலாக்கோட்டை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஊராட்சி அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவரின் ஊழல் முறைகேடுகள் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்றாகிவிட்டதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். நிலாக்கோட்டை ஊராட்சியில் 5 ஆண்டுகளாகவே கடந்த 5 ஆண்டுகளாக பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்திருக்கோம். பல ஆதாரங்களை கொண்டே மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக கொடுத்து வந்திருக்கோம். எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. வட்டார வளர்ச்சி அலுவலர்கள்ட்ட மனு கொடுத்தாலும் அதற்கு பேரில் எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. தொடர்ந்து பல ஊழல்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல், கலைஞர் கனவு இல்லம் வாங்கி தருவதில் ஊழல், தடுப்புச் சுவர் அமைப்பதில் ஊழல், சுற்றுச்சுவர் அமைப்பதில் ஊழல், எல்லா வேலைகள்லையுமே தொடர்ந்து நிலாக்கோட்டை ஊராட்சியில் பரமாரியான ஊழல் நடைபெற்று வருகிறது.